உண்மையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் வழியாக கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். விசேஷமாக இந்த ஒரு வீடியோவை நீங்கள் வேற ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணும் இந்த மெசேஜ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஒரு சின்ன ஜெபத்தோடு வசனத்தை தியானிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த வார்த்தையின் வழியாய் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலமாப்பா, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனம், நீதிமொழிகள் 23:18 படிக்கிறாங்க, கேட்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க நம்புங்க. நிச்சயமாகவே முடிவு இருக்குதான், உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாதான். அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பரிசோதிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அதுதான் முக்கியம். உங்கள் பணத்து மேலேயா, உங்கள் வேலை மேலேயா, உங்கள் படிப்பறிவு மேலேயா, உங்கள் புயபலத்தின் மேலேயா, இல்லை உங்கள் ஞானத்தின் மேலேயா, எதில் நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். பைபிள் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எது மேலே நம்பிக்கை வச்சிருந்தாலும் இன்னைக்கு உங்களை நான் கைட் பண்ணுறேன். உங்கள் நம்பிக்கை அப்படியே ஜீசஸ் பக்கம் திருப்புங்க. இவர் தான் என் நம்பிக்கை, இவர் தான் என்னுடைய வாழ்க்கை, இவர் தான் என்னுடைய எதிர்காலம், இவர் தான் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறார், இவர் தான் எனக்கு ஞானத்தை கொடுக்க போறார், இவர் தான் எனக்கு வெற்றியை கொடுக்க போறார், இவர் தான் பிசாசை ஜெயித்தவர், இவர் தான் சர்வ வல்லவர், இவர் தான் வர இருக்கிற இயேசு கிறிஸ்து மீண்டும் வர இருக்கிறவர், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உலக ரட்சகர், இவர் தான் என்னை மீட்டவர், இவர் தான் என்னை தாயின் வயிற்றில் உருவாக்கினவர், என்னை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் வழி நடத்தி இருக்கிறவர். நீங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இயேசு கூட சொன்னாரு, கடுகு அளவு விசுவாசம் உள்ளவன் இந்த மலையை பெயர்ந்து போய் கடல்ல விடும் சொன்னா அது அப்படியே நடக்கும்னு சொன்னாரு. என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு ஒரு சாட்சியோட இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி, ஒரு மகள், அவருடைய பேர் லிக்கிதா என்று சொல்லி, கடந்த சில வருஷங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பழக்கமானார். எப்படின்னா, ஒரு இடத்துல குட் ஃப்ரைடேக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு இந்து சகோதரி, அந்த மகள் செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருந்தார். என்ன நடந்தது தெரியுங்களா? அவளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை. அவங்க பீகார்லேருந்து இங்கே கர்நாடகாவில் இருக்கிறாங்க. பயங்கர பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எப்பவுமே ஒரு பையன் அந்த பொண்ணை பின்தொடர்ந்து வருவான். அவன் ஊதாரி மாதிரி ஊர் சுற்றுற ஒரு பையன். ஆனால் இவளுக்கு படிக்கணும் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. கூட ஒரு நல்ல ஒரு இடம் கிடையாது, நல்ல ஒரு வீடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. அப்போ அந்த பெண்ணு என் மனைவியோட பகிர்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தான். என்னன்னா, எப்பவுமே இந்த பையன் கையறுத்துக்கிறான், நான் செத்துருவேன்னு சொல்கிறான், நான் உன்னை அன்பு செய்கிறேன்றான், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டி. வீட்டில் போய் சொன்னா காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, எனக்கு ரொம்ப படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் இருக்குது, படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் என் மனைவி ப்ரேயர் பண்ணாங்க. என்ன ப்ரேயர் பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து இவளை வெளியில் கொண்டு வாங்கன்னு. அடுத்தது ஒரு பீகார் ஊருக்கு போயிட்டு வரப்போகும்போது, அடுத்த முறை அவள் வந்த பிறகு அந்த பையன் அவளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கொண்டு வரல. அவன் சைலண்ட் ஆகிட்டான். அப்படியே இவ படிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு மார்னிங் ஒரு சாட்சி வந்தது. நான் எம்எஸ்சியில் ஆண்டி, இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு இந்த வருஷம் முடிக்கிறேன், எனக்கு 6 கோல்டு மெடல் வந்திருக்குது. 6 கோல்டு மெடல். ஆனால் எப்போ நான் காலேஜுக்கு சேர்ந்தேன்னு அப்பத்துலேருந்து ஜீசஸ் கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கோல்டு மெடல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, எல்லாத்துல பாஸ் ஆகிறதே சிலருக்கு எம்எஸ்சியில் கஷ்டம். நிச்சயமாக சொல்கிறேன், இது யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். 6 கோல்டு மெடல் பாருங்கள். அந்த பொண்ணுக்கு
தன்னுடைய தகப்பன் கூட ஒரு நல்ல தொழிலில் இல்லை, ஒரு கூலி தொழிலாளி தான் அவங்க அப்பா. 6 கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி மார்னிங் ஃபோன் பண்ணியிருந்தா. அந்த மகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தினமும் செபிப்பான். அந்த 6 கோல்டு மெடல் வந்த பிறகு அவள் சாட்சியை, இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு இப்படி செஞ்சாருன்னு சொல்லி. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ, எந்த போராட்டம் இருக்கோ, எந்த கலக்கம் இருக்கோ, எந்த மனவேதனை இருக்கோ, எந்த விதத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களோ, படுந்தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களோ, இனி எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களோ, பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழும்புவான். 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். பைபிளில் யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். நீங்கள் யாராவது பைபிள் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பைபிள் வாங்க. அந்த பைபிள் தான் என் வாழ்க்கையை மாற்றினது. அந்த பைபிள் வழியாக தான் ஆண்டவர் இயேசு பேசுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஒருவேளை உங்களுக்கு பைபிள் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு பைபிள் சென்ட் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறாங்க, கேட்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் ரொம்ப காலமா வியாதி உள்ளவன் என்று சொல்லி அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவன் இல்லை. சரி, இதனுடைய விஷயத்தை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். 38 வருஷம் ஒரு மனுஷனுக்கு வியாதி, அவன் மரணமே வரல. ஆனால் அங்கே பெதஸ்தான் சொல்லி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தில் சில நேரங்களில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் இறங்கி அந்த தண்ணியை கலக்குவான். அந்த தண்ணியில் முதல்ல எந்த வியாதி இருந்தாலும் சரி, முதல்ல போய் இறங்கின உடனே அந்த வியாதி குணமாகும். முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் குணமாகும். அப்புறம் அந்த வல்லமை போயிடும், அந்த ஹீலிங் பவர் போயிடும். ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் ஜனங்களுக்கு அங்கே கொடுத்திருந்தார். அவன் 38 வருஷம் வியாதியா இருக்கிறான். அவனை தேடி ஆண்டவர் இயேசு போனான். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வியாதி, உங்களுடைய வறுமை எத்தனை வருஷமா இருக்குது, இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு கம் அவுட் ஃப்ரம் தட். ஜீசஸ் அதை செய்ய போறார், நீங்க நம்பணும். அவன் 38 வருஷமா வியாதி. அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே, என்னை பாதுகாக்க யாருமே இல்லையே, என்னை அன்பு செய்ய யாருமே இல்லையே, எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லையே. அதுதானே 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 எனக்கு யாருமே இல்லையே, அதுதான் கேள்வி. ஆனால் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், இயேசு இருக்கிறார். நீங்கள் கண்களில் பார்க்காத இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். நீங்கள் கண்களில் பார்க்காத இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறகு உங்களுடைய புறம்பே இருக்கிறார். அவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு என் வழியை பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு உண்டு உண்டு. யூ ஆர் நாட் கோயிங் டு எண்ட் யுவர் லைஃப் வித் ஃபெயிலியர்ஸ். யூ வில் எண்ட் யுவர் லைஃப் வித் சக்சஸ். யூ வில் எண்ட் யுவர் லைஃப் வித் ஹாப்பினஸ். நிச்சயமாக முடிவு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வசனத்தை மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்காக நம்புங்க. இன்னைக்கு இந்த செகண்ட், இந்த நிமிஷம் மிராக்கிள் நடக்கும். எந்த விஷயத்தில் வேணுமா இருப்பதோ அந்த விஷயத்தில் கடவுள் கட்டாயம் செய்வார். அப்போ அந்த வியாதியஸ்டன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் விடுறதுக்கு யாருமே இல்லையே. ஆனால் ஜீசஸ் அங்கே போயிருந்தாரு. நான் நினைக்கிறேன், அன்றைக்கி அவனுடைய 38 வருஷம் வியாதி, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனை தூக்கி சுமந்து கொண்டு போவோம் யாருமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? எல்லாருமே இருந்தும் எல்லாமும் இருந்தும் அனுபவிக்க முடியாமல், உதவி பெற முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஜீசஸ் இருக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் இருக்கார், அவர் செய்வார். அப்போ ஜீசஸ் சொன்னார், அவனை பார்த்து, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இனி உனக்கு நீ அந்த குளத்தில் போய் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தண்ணிலையோ நதியிலையோ நீ போய் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு பலியை நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோதர சகோதரியே, எந்த ஒரு மந்திரக்காரனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சகோதர சகோதரியே, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இயேசு சொன்னார் அவனை பார்த்து,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். படிக்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு. உடனே அந்த மனுஷன் உடனே அவன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இயேசு கைப்பிடிச்சாரு, இல்ல பக்கத்துல யாராவது கூப்பிட்டு அவனை தூக்கி விடுங்க, நிறுத்துன்னு சொன்னாரு? எதுவுமே இல்லை. ஒரே வார்த்தை சொல்றாரு, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இவ்வளவு நாள் படுத்துட்டே இருக்க, இப்ப நட. நீ சொல்றாரு, நீ தோல்வியில் இருக்கிற, நீ வெற்றியின் பாதையில நீ நடக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்றாரு. இன்னைக்கு எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனை நடந்து வெளியில வர அவர் சொன்ன வார்த்தையில் அவன் எழுந்துட்டான். 38 வருஷம் வியாதி. ஜீசஸ் போய் ஜஸ்ட் பேசுறாரு, வியாதியில படுத்துட்டு இருக்கிறவன் ஏந்திரிக்கிறான். இன்னைக்கு ஒரு சிலரை தூக்கணும்னா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வைக்கணும், ஒரு 5-6 பேர் அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 5-6 பேர் சேர்ந்து தூக்கி பாதுகாப்பா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல நிறுத்தணும்னு அவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஜீசஸ் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் அந்த 38 வருஷம் வியாதி அவனுக்கு குணமாயிடுச்சு. எப்படி வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் தெரியுமா? அந்த ரகசியம் உங்களுக்கு? அவனை உருவாக்குனதே அவர் தான், அவனை கிரியேட் பண்ணதே அவர் தான், அவனை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குனவர் அவர் தான், உங்களை உருவாக்குனவர் அவர் தான், உங்களை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குனவர் இயேசுதான். மறந்து போயிடாதீங்க, நினைப்புல வச்சுக்கோங்க. உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் இயேசுதான், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசுதான், உங்களுக்காக பாடுகளை அனுபவித்தவர் இயேசுதான். அவன் எழுந்தான், நடக்க ஆரம்பிச்சான். அதுவும் என்ன சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ ஒரு மனுஷன் ஒரு 38 வருஷம் இல்ல, ஒரு 3 நாள் வியாதியா இருந்தா அவனால் சரியா எழுந்து நடக்க முடியாது. அது ஒரு வெயிட் எதுவுமே தூக்க முடியாது. அவர் சொல்ற, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ எவ்வளோ ஒரு பவர் ஜீசஸோடைய பேச்சில், அவருடைய வார்த்தையில் எவ்வளோ ஒரு வல்லமை. அவர் தான் சொல்றாரு உங்களை பார்த்து, நிச்சயமாக முடிவு உண்டு உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு, நிச்சயமாக முடிவு உண்டு. சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, வாலிப தம்பி, தங்கச்சி, உன் படிப்பு விஷயத்துல நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொன்னேன். இப்போ அந்த பொண்ணுடைய பேர் லிக்கிதா என்று சொல்லி 6 கோல்டு மெடல் வாங்கினான். ஜீசஸை நம்பி 6 கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. இன்னைக்கு எம்எஸ்சியில் உங்களுக்கு செய்வார். சொல்லப்போனால் அந்த மகளுக்கு ஒரு படிக்கிற அந்த ஒரு சூழ்நிலையே இல்லை, ஒரு ஃபீஸ் கட்டுற ஒரு சூழ்நிலை கூட கிடையாது. எல்லாமே அவள் மெரிட்டில் தான் நல்ல மார்க்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறான். உங்களுக்கு செய்வார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்வார். நீங்கள் இன்னிலேருந்து ப்ரேயர் பண்ணணும், ஜீசஸை நோக்கி ப்ரேயர் பண்ணணும், செபிக்கணும். எனக்கு ஞானம் கொடுங்க, சாலமோனை போல ஞானம் கொடுங்க. நானும் எம்எஸ்சி, பிஎஸ்சி, என்ன நீங்கள் படிக்கிறீங்க, எது படிக்கிறீங்களோ, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்களோ, இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ, உங்கள் அம்மா அப்பா அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, வசதி இல்லைன்னு பார்க்காது. ஜெபம் பண்ணுங்க, வழி திறப்பார் ஆண்டவர். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இயேசுவை நோக்கி வழி திறப்பார். உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 8வது படிக்கிற பையன், 7வது பாஸ் 8வது படிக்கிறான். இப்போ 7வது படிக்கும்போது அவனுக்கு அவங்க ஸ்கூலில் நான் எல்லாருக்குமே சொல்லிகிட்டே இருப்பேன் ஜீசஸை பற்றி. 10 நிமிஷமாவது ஆண்டவர் இயேசுவை பற்றி அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போது ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. இந்த பையனுடைய பேர் விஜய். அவங்க எல்லாருமே இப்படி ஒரு சிலுவை போட்டு தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. அந்த பால் அப்படி ரப் பண்ணி பவுலிங் பண்ணுறாங்க. அப்போ அவன் சொன்னான், என்னடா எல்லாம் இந்த மாதிரி ஜீசஸ்ன்னு போயிட்டுருக்குறீங்க, இந்த மாதிரி சிலுவை அடையாளம் போடுறீங்க. அதான் அந்த ஒரு சார் இருக்கார் ராபர்ட்னு சொல்லி, அவர் ஒரு முட்டாள். இது ஒரு டப்பா கடவுள், அவர் இயேசு ஒரு டப்பா கடவுள். அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கி ஞாபகம் இருக்கு. அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, விஜய் அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நம்ம சார் சொல்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குது. ஜீசஸை நம்பி நாங்கள் எவ்வளோ நண்பை பெற்றிருக்கிறோம், நீயும் நம்பு அப்படின்னு அவன் சவால் விட்டான் எல்லாரும் பண்ணார். நான் நம்பணுமா? நான் ஒரு கன்னடா மீடியம் படிச்சுட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கேன். கன்னடா மீடியமில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னால் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கூட என்னால் பேச முடியறதில்ல. அந்த இயேசு எனக்கு செய்வாரான்னு பசங்க சொன்னாங்க. கட்டாயம் செய்வார் விஜய், உனக்கு ஏன் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பித்தான். அந்த வருஷத்தில் நான் 10th முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவுட்ஸ்டாண்டிங் அவன் தான் கிளாஸுக்கே ஃபஸ்ட்டு. ஜீசஸ் அவனை பிளஸ் பண்ணிட்டார்.
ஒரு நாள் பைபிள் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தான் அந்த பையன். என்னை எவ்வளோ பகைச்சிருக்கிறான் அந்த பையன். அப்போ நான் கேட்டேன், இயேசு எங்கே இருக்கிறாருப்பா? நான் சொன்னேன், என் உடல் முழுவதும் இயேசு இருக்கிறார் சார் அப்படின்னு சொல்லி. அவன் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக, டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட்டாக அவன் 10th பாஸ் ஆகி வெளியே போனான். இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவை அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் காட்டுங்க, சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் செய்வார் ஜீசஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்வார், மற்றவங்களுக்கும் செய்வார். அவர்கிட்ட பாகுபாடே கிடையாது. இந்த வியாதிக்காரனை எப்படி குணமாக்கினார் பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு உடம்புல வியாதி இல்லை, மனதில் வியாதி, இதயத்தில் பிரச்சனை, மைண்டில் பிரச்சனை, சமாதானமாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, ஆனந்தமாக இருக்க முடியல. எப்போ பார் தோல்வி மனப்பான்மை, எப்போ பார் பாவ சிந்தனை, எப்போ பார் வேதனை, கஷ்டம், துயரம், துக்கம் வந்துட்டே இருக்கு. ஒன்று மேலே ஒன்று கடன் பிரச்சனை, கடன் அடைக்க முடியல. ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் பண்ணி 7 நாள், 21 நாள், 40 நாள், 3 நாள், இல்லை 1 நாள், வாரத்தில் 2 நாள் ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க ஜீசஸ் நோக்கி. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் தான் காலையில் என் மனைவிட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பையன் கெல்லட்டை பண்ணுறான்னு சொல்லி வாழ்க்கையை கெட்டு போயிடும்னு சொல்லி அந்த பொண்ணு ஜபத்துக்காக வந்துவான். ஒருவேளை பயந்து போய் அந்த பையனோட பழகிருந்த வாழ்க்கை என்ன இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைச்சார். இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். அந்த விஜய்க்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆனால் நீங்கள் நம்பணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இன்னொரு வசனம் கூட படிக்கிறாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிக்கலாம். நாங்கள் பைபிளில் பாருங்கள், அங்கே கூட நம்பிக்கை பற்றி ஜீசஸ் என்ன சொல்கிறார். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசிக்கணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு வரப்போறாருன்னு விசுவாசிக்கணும். இயேசு மரித்தார்னு விசுவாசிக்கணும். இயேசு பூமியில் வாழ்ந்தார்னு சொல்லி விசுவாசிக்கணும். இயேசு தான் கடவுள் என்று விசுவாசிக்கணும். இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். நீ விசுவாசிச்சுனா மகிமையை காண முடியும். நீ விசுவாசிச்சுனா அற்புதத்தை பார்க்க முடியும். நீ விசுவாசிச்சுனா தினமும் அற்புதம் நடக்கும். நீ விசுவாசிச்சுனா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா எல்லாமே மாறும், வாழ்க்கையை மாறிடும். தரித்திரம் குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடியவர். என்னையெல்லாம் ஆண்டவர் பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார். இந்த நாள் வரைக்கும் கைப்பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறார். அவருடைய நேசம், அவருடைய பாசம், அவருடைய அன்பு, அவருடைய அக்கறை, அவருடைய பரிவு, அதை நம்ம சொல்லி விவரிக்கவே முடியாது. உனக்காக எனக்கு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மனதுருகிறார் ஆண்டவர். ஐயோ, என்னுடைய மகன் இவன், என்னுடைய மகள் இவளுக்காக நான் ரத்தம் சிந்திருப்பதை அறியாமல் இருக்கிறாளே. என்னைக்கு என்ன ஆண்டவரே என்று கூப்பிடுவான், அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கடைசியில் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். அற்புதம் கட்டாயம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், நடந்தே நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ நீங்க விசுவாசிக்கணும், நம்புனா அவருடைய மகிமை. அங்க என்ன அற்புதம் நடக்கு தெரியுங்களா? செத்து போன லாசர் என்னக்கூடிய மனுஷன் 4ஆவது நாள் உயிரோடு எழும்புறார். அவனுடைய சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செத்து போயிருக்கிறதோ, செத்து போன நிலைமையில் இருக்கிறதோ, சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதோ, செத்தே போய்விட்டதோ சில காரியங்கள், அதை மீண்டும் ஆண்டவர் இயேசு எழுப்புவார். சாராள் என்ற பெண்ணுக்கு அவளுக்கு கர்ப்பப்பையே செத்து போயிருந்தது. இன்னும் குழந்தை ஆகக்கூடிய நிலைமையே இல்லை ஆபிரகாமுடைய மனைவிக்கு. ஆபிரகாமுக்கோ 90 வயசு ஆயிடுச்சு, 99 வயசு ஆயிடுச்சு. இவளுக்கும் 90 வயசு தாண்டிடுச்சு. ஆனால் செத்து போன கர்ப்பப்பைக்கு ஒரு உயிரை கொடுத்து, அங்கிருந்து ஈசாக்கு எனக்கூடிய ஒரு மனிதனை, ஈசாக்கு எனக்கூடிய அவனுடைய வம்சத்தை ஆண்டவர் எழுப்பினார். அந்த வம்சம்தான் இன்னைக்கு பூமியின் நட்சத்திரங்களாக, பூமிக்குள்ள நட்சத்திரங்களாக இருக்கிற நீங்களும் நானும். நீங்கள் தற்செயலாக பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கடவுளே இல்லைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு அந்நிய சகோதரனாக இருக்கலாம், நீங்கள் யாராக கூட இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்டியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை தான் ஆண்டவர் நேசித்து கொண்டிருக்கிறார். நீ அவரை எதிரியாக பார்க்கலாம், இயேசு உன்னை நண்பனாக பார்க்குறாரு. நீ இயேசுவை கேவலமாக பார்க்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை மிகவும் மிகவும் உயர்வாக பார்க்குறாரு.
அவர் உன்னை மிகவும் அன்புள்ளவர் அவர் பார்க்கறாரு, நேசமுள்ளவர் அவர் பார்க்கறாரு, உன் கண்ணீரை பார்க்கறாரு, உன் வேதனையை பார்க்கறாரு, உன்னுடைய துயரத்தை பார்க்கறாரு, உன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கறாரு, உன்னுடைய வறுமையை பார்க்கறாரு, உன்னுடைய பற்றாக்குறையை பார்க்கறாரு. அவரை நோக்கி நீ இன்னைக்கு கூப்பிடுவ, இந்த நிமிஷத்துல உனக்கு கட்டாயம் அற்புதம் நடந்தே நடக்கும். செத்து போனவனை உயிரோடு எழுப்புறாரே, அவருடைய வல்லமை எப்படி இருக்கும், அவருடைய மகிமை எப்படி இருக்கும், அவரை தான் நீங்க நம்பணும், அவர் தான் நீங்க நேசிக்கணும், அவர் தான் உங்களை நோக்கி கூப்பிடுறாரு. இன்னைக்கு இந்த மெசேஜ் வழி உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கிட்டு இருக்கு, உங்க சரீரத்துல வல்லமை இறங்கிட்டு இருக்கு, அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகவே போகாது. அவர் சொல்லிட்டாருன்னா கட்டாயம் நடக்கும். என்ன நடக்கும் அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்தை படிக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்க இருக்கிறது. ஏசாயா 43 19 18 கூட படிக்கலாம். அங்க இன்னைக்கு ஆண்டவன் சொல்லி பழச மறந்துடு. forget all the past, forget all the old things which is very bitter. கசப்பா இருந்த எல்லா காரியத்தையும் நீ மறந்துடு. படிக்கலாமா? முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பவே, நாளைக்குல இப்ப தோன்றும், இன்னைக்கு தோன்றும். முந்தினவைகள் பழைய கசப்பு, பழைய தோல்வி, யாரோ கைவிட்டுட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, சொத்தை இழந்துட்டேன், செல்வத்தை இழந்துட்டேன், பெயரை இழந்துட்டேன், புகழை இழந்துட்டேன், வலிமையை இழந்துட்டேன், எதையோ படிப்பை இழந்துட்டேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, முந்தினவர்கள் நினைக்க வேண்டாம். சமாதானத்தை இழந்துட்டு, அவர் சமாதான பிரபு. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன். புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, கேன்சர் கட்டி, யாருக்குமே சொல்லலை. அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், ப்ராஃபஸி வருது, கட்டி கரையுது மறையுதுன்னு சொல்லி. அவங்க ஹீலிங் எல்லாம் நடந்துச்சு. வயிற்றுல கேன்சர் கட்டி சில நாள் கடந்தது, ஒரு வருஷம் கடந்தது. திடீர்னு தற்செயலாக ஒரு நாள் வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, என் வயிற்றுல கட்டி இருந்தது, கேன்சர் கட்டி, பயங்கரமாக வலிக்கும். அந்த ஜெபத்தில் இயேசு குணமாக்கிட்டார். இயேசுவை நம்பினவங்களும், இயேசு குடும்பம், ஆண்டவரை நம்பின குடும்பத்தில் பிறந்தவங்களே கிடையாது அவங்க. அந்த கட்டி கரைஞ்சு போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. இன்னைக்கு உங்கள் பிரச்சனை மறைய போகிறது, கரைய போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒன்று மட்டும் செய்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னாரே, அதை மட்டும்தான் நீங்கள் இன்னைக்கு நம்பணும். நீங்கள் நம்பணும். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தோல்வியெல்லாம் வெற்றியை மாற்ற இருக்கிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு அற்புதம் நடக்கும். யாரோ ஒரு வழியா ஒரு உதவி அனுப்புவார். காகத்தை கொண்டே எலியான்ற மனுஷனுக்கு உணவை கொடுத்து ஆண்டவர் போஷித்தார். உங்களை போஷிக்க மாட்டாரா? அரண்மனையிலிருந்து அவனுக்கு சாப்பாடு வந்ததான் ஒரு தீர்க்கதரிசிக்கு. உங்களுக்கு கட்டாயம் செய்வார் ஆண்டவர். அதை மட்டும் நீங்க நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு செபிக்க இருக்கிறேன். இந்த விசிட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் பிள்ளைங்களுக்கு காண்பிங்க. அவங்களுக்கும் மிராக்கிள் நடக்கும், உங்களுக்கும் மிராக்கிள் நடக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி லைவ் வரும். அதை நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணி நீங்கள் தினமும் பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு ராஜாவின் நாமத்தினாலே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி 38 வருஷம் வியாதி உள்ளவனை எழுந்து நட என்று சொல்லி அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானே, இன்றைக்கு யாரெல்லாம் வியாதியிலும் பிரச்சனையிலும் கட்டிலும் வறுமையிலும் தோல்வியிலும் படுத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, நடந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, சோகத்தில் அமர்ந்து இருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நீர் அறுத்து போட்டு அவர்களுக்கு வெற்றியை நீர் கொடுப்பதற்காக நன்றி. வியாதிகள் மறைவதற்காக நன்றி. சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதற்காக நன்றி. பிசாசுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓடுவதற்காக நன்றி. விடுதலை உண்டாகிறது, அதற்காக உமக்கு நன்றி. மந்திர பில்லி சூனிய கட்டுக்கள் இன்றைக்கு அநேக இடங்களிலே நடக்கிறது. அவைகளெல்லாம் தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியில போகட்டும் என்று நான் கட்டளை எடுக்கிறேன். தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மந்திரவாதிகளையும் பில்லி சூனியக்காரர்களையும் மந்திரக்காரர்களையும் உடைய சமூகத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீது உடைய அக்கினி இறங்கி போய் ஆண்டவரே அந்த அசுத்த வல்லமையில் அவர்களை விடுவித்து அவருடைய ரட்சித்து இந்திய தேசத்தில் அவர்களை சாட்சியை நிறுத்தும். உலகம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு மந்திர தந்திர பில்லி சூனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே தலை நசுக்கப்படட்டும். இதுவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே, அது நடக்கட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு வர வேண்டும்.
குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு முடிவு வர வேண்டும். சொத்து தகராறுகளில் இருக்கிறவர்களுக்கு முடிவு வர வேண்டும். குழந்தை இல்லை என்பவர்களுக்கு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கண் பார்வையில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கண் பார்வையை நீர் சரிப்படுத்துவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். படிப்பறிவில்லாத படிப்பு ஞானம் இல்லாதவர்கள் ஞானத்தை கொடுப்பதற்காக நன்றி. படித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்குது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை நீர் செய்ய போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.